ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10/1/2025 ஏகாதசி திதி காலை 10 மணி 3 நிமிடம் வரை. அதன் பின் துவாதசி. கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1 மணி 48 நிமிடம் வரை. அதன் பின் ரோகிணி. பகல் 1 மணி 48 நிமிடம் வரை சித்த யோகம். அதன் பின் யோகம் சரியில்லை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. வார சூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. துலா ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் குரு வக்ரம், கடகத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய விசேஷங்கள்ல நாம் பார்க்க வேண்டியது இன்று வைகுண்ட ஏகாதசி. எந்த விரதங்களை விட்டாலும் ஏகாதசி விரதத்தை விடவே கூடாது. அதுவும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது நாம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி இருக்கிற விரதம்ன்றது 12 மாதமும் ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். இன்றைக்கி எல்லோரும் சொர்க்க வாசலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க பெரும்பாலும் நினைக்கிறேன். இல்லை இனிமே தான் போகிறவாளும் இருப்பா. பெருமாளை சேவிச்சுட்டு சொர்க்க வாசல் போயிட்டு வர்றது இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அப்படி கோயிலுக்கு போக முடியாத வயதானவர்களாக இருந்தாலும் நம்ம வீடுகள்லேயே விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அதுவும் தெரியலன்னா ஓம் நமோ நாராயணாயன் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 108 வாட்டி ஜபம் பண்ணலாம். கட்டாயம் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி சக்கரை வியாதி இருக்கிறவா, ரொம்ப வயசானவா, சிறு குழந்தைகளாக இருந்தால் வேக வச்ச பொருள் சாப்பிட்லாம், தேன் தெனமாவு சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம், சுவாமி பிரசாதம் ஸ்வீகரிச்சுக்கலாம். அதாவது வியாதி உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மருத்துவ உதவி தேவைப்படக்கூடியவர்கள், அந்த விரதம் இருக்க முடியாத நிலை இருக்கும் பொழுது கட்டாயம் இப்போ நான் சொன்ன மாதிரி வேக வச்ச பொருளோ சுவாமி பிரசாதமோ பழமோ பாலோ மாவோ தேனோ எடுத்துக்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானமான போக்கை இன்று கடைபிடிப்பது நல்லது. வீடு வாகனங்கள் அல்லது அசையா சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குபவர் ஒரு முறைக்கு 2 முறை நிதானித்து வாங்குவது அல்லது உடன்படிக்கையில் கையெழுத்திடுவது நல்லது. வியாபாரிகள் தங்கள் ஊழியரிடம் சில விஷயங்களை நிதானித்து பேசுவதால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இராது. கணவன் மனைவி இடையே இணக்கமான போக்கு இருக்கும். அரசாங்கத்தால் எதிர்பார்த்த ஒரு நன்மை கிடைக்க இன்று வாய்ப்புண்டு. தந்தை வழி உறவினர் மூலம் ஒரு செய்தி தேடி வரக்கூடும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் சிலருக்கு தடை ஏற்படலாம். வயதானவர்கள் அல்லது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவு நன்மை தரும். இருந்தாலும் கவனக்குறைவாக விலையுறந்த பொருட்களையோ ஆவணங்களையோ வைத்துவிட்டு தேட நேரலாம். அலுவலக பொறுப்புகளில் சற்று நிதானமான கவனமான செயல்பாடு அவசியம். உயரதிகாரிகளின் ஆதரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்குவர். வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும். ஆனால் எதிர்பார்த்த பணவரவு தள்ளி போகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் உற்சாகமாக இன்று காணப்படுவீர். வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவர். சிலர் இருசக்கர வாகனம் வாங்கி மகிழ வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நல்லதும் தொல்லையும் இன்று கலந்து காணப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு
காலை வேளை சிறிது தொல்லை இருந்தாலும் மதியத்திற்கு பின் செய்ய வேண்டிய செயல்களை நன்கு செய்து நிம்மதி பெற முடியும். தொழிலாளர்கள் படிப்படியாக என்று நிதானமாக முன்னேறக்கூடிய திட்டங்களை தீட்டுவீர். சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாக வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுக்கள் தேடி வரக்கூடும். சிலருக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கலாம். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். ஆலய தரிசனங்கள் அல்லது மகான்களின் ஆசியும் கிடைக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சில விஷயங்கள் உங்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக தோன்றும். இருந்தாலும் உங்களது வழக்கமான பொறுமையால் நிதானமான முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அலுவலக விஷயத்தில் எதையும் கவனமாக கையாளுங்கள். சொந்த தொழில் செய்வோர்கள் முதலீடுகளில் இன்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கவனக்குறைவாக இருந்தால் சில ஆவணங்களை வைத்துவிட்டு தேட நேரலாம். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காண வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் கடினமாக முயன்று சில விஷயங்களில் வெற்றி பெறுவர். முதியோர்கள் உடல் நலன் சீராக இருக்கும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி மதியத்திற்கு பின் வரக்கூடும். பயணங்களில் கவனமும் நிதானமும் தேவை. அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று காலையில் சில நல்ல செய்திகள் தொலைபேசி மூலம் தேடி வரும். சிலருக்கு மதியத்திற்கு பின் பழைய கடன்கள் மன வருத்தம் தரலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் இடமாற்றங்களை அல்லது செய்யக்கூடிய தொழிலை மாற்றும் சிந்தனை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறு மாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்புண்டு. உயரதிகாரிகளின் தனிப்பட்ட ஆதரவு இருப்பதால் பிரச்சனைகள் எதுவும் இராது. தொழில் பிரிவினர் சிறிது கூடுதலான முன்னேற்றத்தை அடையக்கூடும். வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் எதிர்பார்த்த பண உதவி லாபம் கிடைக்கும். அதனால் ஓரளவு திருப்தி அடைய வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை இன்று பெறுவர். சிலர் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றிகரமாக சாதகமாக முடியக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய விஷயங்களில் லாபம் பெறுவர். தொழில் பிரிவினர் முன்னேற்றம் காண்பதற்கான சூழ்நிலையை இன்று அடைவர். பங்குதாரர்களுடன் சுமூகமாக போக்கை கடைபிடிப்பது மட்டும் சற்று நல்லது. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு பரிசு கிடைக்க வாய்ப்புண்டு. சிலர் கலைத்துறையில் ஆர்வம் பெறுவர். வியாபாரிகள் மனநிறைவு கொள்ளும் வகையில் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும். குடும்பத்தில் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தவர்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்புண்டு. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துடிப்புடன் செயல்பட்டு இன்று புதிய முடிவுகள் எடுப்பீர். சிலருக்கு பதவி அல்லது இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அடுத்த மாதம் என்று தள்ளி வைத்த ஒரு வேலையை இன்று செய்யக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு உருவாகும். உயரதிகாரிகளின் போக்கு உங்கள் மீது நல்லெண்ணத்தை கொள்ளும் வகையில் இருக்கும். சொந்த தொழில் புரிவோர்கள் அகல கால் வைப்பதை தவிர்ப்பது முக்கியம். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதை தள்ளி போடலாம். வியாபாரம் கூடுமானவரை நல்ல முறையில் நடைபெறுவதை காண முடியும். குடும்பத்தில் திட்டமிட்டபடி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறும். சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சிலர் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தை அடைவர். அதற்கான முயற்சியும் இன்று எடுக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி மதியத்திற்கு பின் தொலைபேசி மூலம் கேட்கும் வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பல விஷயங்களில் உங்கள் கவனம் சென்றாலும் முக்கியமான விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு நிதானமான முடிவுகள் எடுப்பது நன்மை தரக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சில விஷயங்கள் விருப்பமில்லாவிட்டாலும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் செய்வோர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது.
தொழில் பிரிவினர் முன்னேற்றமான வளர்ச்சியும் வருமானமும் பெற்று மகிழ்வர். கைவசமுள்ள வாய்ப்புகளால் கலைத்துறையில் உள்ளோர் உற்சாகத்துடன் இருக்கக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர். சில செலவுகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்தி சிலருக்கு மகிழ்ச்சியை உண்டு செய்யும். அதே நேரத்தில் பயணங்களில் இன்று பாதுகாப்புடன் இருப்பது அவசியம். கடன் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்தால் சில பிரச்சனைகளை இன்று நீங்கள் தவிர்க்க முடியும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஓரளவு அனுகூலமாக இருக்கும். பெரியோர் ஒருவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். பழைய நண்பர் வீடு தேடி வரக்கூடும். அதன் மூலம் சில உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சிறு சிறு மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும். ஆனாலும் சற்று நிதானமான வார்த்தைகளை கையாள்வதால் பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளப்பாமல் இருப்பதற்கு வழி கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வரும் வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்தி கொள்ளும் சந்தர்ப்பம் உண்டு. வருமானம் பெருகும். மகன் அல்லது மகளின் சுப நிகழ்ச்சி ஒன்று இன்று முடிவாக வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த முடிவுகள் மற்றவர் ஆதரவுடன் செயல்படுத்த வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக ரீதியான விஷயம், மனதில் சஞ்சலம் தந்த ஒரு விஷயம் மாறும். மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரும். சமூக பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றவரது பாராட்டை பெறுவர். அரசியலிலும் சமூக பணியிலும் ஈடுபட்டுள்ளோருக்கு இன்று அனுகூலமான தினமாக இருக்கும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு புதிய துணி மற்றும் நகை சேர்வதால் மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. குடும்பத்தில் முதியோர் ஒருவருக்கு சிறிய மருத்துவ செலவு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தொலைபேசி மூலம் கிடைப்பதால் சுபகாரியம் ஒன்று முடிவாகும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நல்லதும் தொல்லையும் இன்று கலந்தே காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உத்தியோக ரீதியாக தள்ளி போகலாம். சிலருக்கு மேலதிகாரிகளை சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். இருந்தாலும் பொறுமையை கையாள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு பண வருமானம் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடும். ஊழியர்களை மாற்றும் எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் பிரிவினர் தங்கள் தொழில் முன்னேற்றம் கண்டாலும் பண பரிவர்த்தனைகளை நிதானமாக செய்வது நல்லது. மாணவ மாணவிகள் கூடுமானவரை தேவையற்றவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் மறைமுக தொல்லைகளை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்றை முடிவு செய்ய நெருங்கிய உறவினர் உதவி செய்வர். மகப்பேறு இல்லாத தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சில விஷயங்கள் அனுகூலமாக தென்பட்டாலும் தேவையற்ற செலவுகளை கூடுமானவரை குறைப்பது நன்மை தரும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைத்தாலும் எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள்வது இன்று நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் இடையே இருந்த சலசலப்புகள் மறையும். தம்பதிகள் பிரிந்திருந்தால் அந்த பிரிவுகள் மாற இன்று வாய்ப்புண்டு. சிலருக்கு பழைய கடன் மெல்ல தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்கள் தக்க நேரத்தில் உதவி செய்வர். வயதானவர்களின் உடல் நலன் தொல்லை தரக்கூடும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. மருத்துவர்களின் ஆலோசனையை தட்ட வேண்டாம். அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் பணவரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத பண உதவி இன்று கிடைத்து மகிழ்ச்சியை உண்டு செய்யும். வீட்டில் சுபகாரியம் ஒன்று நல்ல முறையில் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பம் கனிந்து வருகிறது. 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களானி பவந்து.